கருவறையிலே கால் பதித்த நாள் தொட்டு மேடையிலே பூரிப்போடு நிற்கின்ற இற்றை நாள் வரை நான் போகிற வழி எங்கும் நான் போகிற ஊரெங்கும் துணைக்கு தன்னுடைய இதயத்தையும் அனுப்பி வைக்கிற என்னுடைய தாய் தந்தையரின் பாதங்களை பணிந்து என்னுடைய பணியை துவங்குவதிலே மிகப்பெரிய மகிழ்ச்சி அடைகிறேன். விழுப்புரம் மாவட்டத்தினுடைய இந்த இரண்டாவது புத்தக திருவிழாவை மிக மிக சிறப்பாக ஏற்பாடு செய்திருக்கிற மாவட்ட நிர்வாகத்திற்கும் மாவட்ட ஆட்சித்தலைவருக்கும் மேடையிலே அமர்ந்திருக்கிற மாவட்ட நிர்வாகத்தை சார்ந்த அன்பு உள்ளங்களுக்கும் எனக்கு என்ன ஒரு பெரிய மகிழ்ச்சி அப்படின்னா, புத்தக திருவிழா நடக்குது, மாவட்ட நிர்வாகம் சார்பா நடக்குது, பப்பாசி ஏற்பாடு பண்ணிருக்காங்க, பப்பாசில இருந்து என்ன கூப்பிட்டுருக்காங்க, முருகன் கூப்பிட்டுருக்காரு. இதையெல்லாம் தாண்டி எனக்கு பெரிய வியப்பே இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை பொதுவா சனி ஞாயிறு வெள்ளிக்கிழமைகளில் தான் கூட்டம் அதிகமா இருக்கும். வருகிற பேச்சாளர்கள் எல்லாருமே நாங்க எல்லாருமே என்ன நினைச்சுக்கோம்னா, அந்த வெள்ளி சனி ஞாயிறுல அவங்களை எல்லாம் பார்த்தோம்னா கூட்டம் நல்லா இருக்கும், பேசுறப்ப நல்லா இருக்கும். நாங்க காலியான மனசுக்கு பேசலான்னு கடைசியில காலிச்சாருக்கு போயிட்டு பேசுற மாதிரி ஆயிடக்கூடாது அப்படின்னு நினைச்சிட்டு வருவோம். ஆனால் தமிழகத்தில் வேறு எந்த மாவட்டத்திலும் இல்லாத அளவிற்கு வார இறுதி நாட்கள் இல்லாமல் வார வேலை நாட்களிலேயே இவ்வளவு பெரிய படிக்கிற கூட்டம் நிரம்பி ததும்புகிற ஒரே மாவட்டம் விழுப்புரம் என்று சொல்வதில் எனக்கு ஒரு மிகப்பெரிய மகிழ்ச்சி. இது புகழ்ச்சி கிடையாது, உண்மை. பொதுவா நாங்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் கூட்டம் சேருவாங்க. ஆனா இங்க கூட்டம் சேர்ந்து நான் மேடை ஏறப்ப கை தட்டினீங்களே, இந்த மனசுதான் சார் கடவுள். அவ்வளவு மகிழ்ச்சியா இருந்தது. வந்தோன்னு எனக்கு விழுப்புரம் போன வரதையே நானும் பர்வீன் சுல்தான் அக்காவும் தான். எத்தனை பேர் சென்றாண்டு பேச்ச கேட்க வந்தீங்க? அட என் அழகு தெய்வங்களா, அத்தனை பேர் ரிப்பீட் ஆடியன்ஸா, எவ்வளவு மகிழ்ச்சியா இருக்கு பாக்குறதுக்கு. உண்மையிலே சந்தோஷமா இருக்குங்க. நான் நேற்று இரவு தான் மலேசியால இருந்து வந்தேன், நாளை அமெரிக்கா கிளம்புறேன். அம்மா சத்தியமா உண்மைதான். ஒரு ஆயா உத்து பார்த்தது போனா போதுன்னு உக்காந்தா ரொம்ப பேசுறான். நம்ம உண்மைதான் ஆயா, நீ பல்ல மறைக்காத, உன் சிரிப்பே அந்த உன்னுடைய பற்கள் தான். ஆயா எவ்வளவு அழகாச்சு, விபூதி வச்சுக்கிட்டு அது பாட்டு நல்லா கேட்டு இருந்துச்சு. நேற்று மலேசியா எனக்கு அவர் உத்து பார்க்க உண்மைதான். நான் என்ன நினைச்சேன்னா, இன்னைக்கு மாவட்ட நிர்வாகத்துல தொடர்பு கொண்டு பேசி நம்ம மாவட்ட ஆட்சித்தலைவர் கையில காலில் விழுந்தாவது பப்பாசி முருகன் நன்றின்னு சொல்லிட்டு, இன்னைக்கு ஒரு நாள் வேற பேச்சாளர்கள் யாராவது நீங்க இது பண்ணிருக்கீங்களா? பர்வீன் சுல்தான் அக்கா வராங்க, அக்கா என்ன இடி முழக்கம் மாதிரி 2 மணி நேரம் கூட அசால்ட்டா பேசுவாங்க, அதுக்குன்னு பேச வைக்க முடியாது, இன்னும் ஒரு ஆளை பேச கூப்பிட்டுலாம், ஆள் மாத்திக்கங்க அப்படின்னு சொல்லலாம் நினைச்சேன். ஒருவேளை நான் சொல்லி இருந்தால் இவ்வளவு அன்பான மனிதர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்பை நான் இழந்திருப்பேன் என்று கருதுகிறேன். என்ன அழகான மக்கள். ஆனா விழுப்புரம் குசும்புக்கும் குறைச்சல் இல்லாத ஒரு ஊர் தான். சொன்னோட சிரிக்கிறீங்கன்னா அத்தனை பேர் அந்த குசுமை பண்ணிருக்கீங்கன்னு அர்த்தம். வெளியில ஹைவேஸ்ல நம்ம அரசு விடுதலை தங்க, ஆமா ரொம்ப கட்டாயப்படுத்தாதீங்கம்மா குழந்தையாம்மா, அம்மா சகோதரி, நான் எல்லா மேடையிலையும் சொல்லுவேன், நீங்க சொன்னோன்னு கேட்காத உங்க புருஷன் கிடையாது, அது உங்க குழந்தை, அதை ஃப்ரீயா விடுங்க. ஒவ்வொரு இடத்துலயும் இந்த வார்த்தையை சொல்றேன், பட் எந்த பெண்ணுக்கு அது புரியறது கிடையாது. அவனுக்கு இது விழுப்புரம்னே தெரியாது, நான் ஈரோடு மகேஷன் தெரியாது. 2 பேரும் அங்கிட்டு இங்கிட்டு கூட்டு நடந்து வாமா, போனை காமிக்காம அந்த பயலுக்கு சாக்லேட் ஏதாவது சாப்பிட கொடுத்தியா, சாப்பிட கொடுமா, வீட்டுல இருக்கிறவன் தான் ஒண்ணும் பண்ண மாட்டேங்குது, குழந்தைய கத்தாத போராட்டத்தில் ஈடுபடுவான். இங்க ஒருத்தன் எல்லாம் அந்த வாழ்த்துறமா அவங்கள கை குழந்தை எடுத்துட்டு உட்கார்ந்து அதுங்க பண்ற சின்ன சின்ன சேட்டைகள்லாம் பொறுத்துக்கிட்டு ஒரு புத்தக திருவிழாவிலே பேச்சை கேட்க வேண்டும் என்று நினைக்கிற அந்த தாயை, அந்த சகோதரியை நான் வணங்க கடமைப்பட்டிருக்கிறேன். அருமை. எதுக்கு சொல்றேன்னா, கடைசி வரைக்கும் உட்கார்ந்து இருக்கணும், அதுக்காக சும்மா பாராட்டி விடுறோம், சொல்லுதானே என்ன சொல்றீங்க. நாம அப்படி சொல்லிட்டோம்னு வச்சுக்கலாம், அந்த தங்கச்சி என்ன நினைக்கும், அண்ணன் சொல்லிட்டாப்ல உட்காந்துட்டு போவோம், அண்ணன் சொல்லிட்டாப்ல உட்காந்துட்டு போவோம், அட்லீஸ்ட் நான் பேசுற வரைக்கும் உட்காந்து அந்த மரியாதைக்கு தான். சில பேர் ஏன் இப்ப 2 பேரும் மாவட்ட நிர்வாகத்தை சார்ந்த அன்பு உள்ளவங்க ஏன் சொன்னா, இப்ப 2 பேரும் எந்திரிச்சு போக வாய்ப்பே இல்லை, சொல்லிவிட்டான் உட்காந்துருவோம் அப்படின்ட்டு அவர் என்னன்னாலும் இப்ப ஒண்ணும் பண்ண முடியாது. இந்த விழுப்புரத்துக்கு குசும் அதிகம் சொன்ன பாருங்க, எனக்கு ரொம்ப சந்தோஷம். என்னன்னா இந்த காவல்துறையை சார்ந்த சகோதரர்களை நின்று கேட்டு சிரிக்கிறது தான். நீங்க சிரிங்க,
நான் எப்பயுமே சொல்லுவேன், நம்ம எல்லா உயரதிகாரிகள்ட்ட சொல்லுவேன், காவல்துறைக்காக ஒரு நிகழ்ச்சி பண்ணணும் தனியா அப்படின்னா நான் ஏற்கனவே பண்ணியிருக்கேன், போலீஸ் ஃபேமிலி டே எல்லாம் பண்ணியிருக்கேன். ஒன்னே ஒண்ணு நினைச்சுங்க, மன அழுத்தத்திலேயே வேலை செய்கிற மனிதர்கள் காவல்துறையை சார்ந்தவர்கள், சரியா சரியா, அவங்களை நம்ம ரொம்ப சாதாரணமா விமர்சனம் பண்ணிடுவோம். யார் மக்களுடன் அதிகம் தொடர்பில் இருக்கிறார்களோ அவர்கள் அதிகமா விமர்சனம் பண்ணுவோம். காவல்துறையை சார்ந்தவர்கள், டாக்டர்ஸ், இந்த மீடியாவில் இருக்கிறவங்க எங்களை மாதிரி அவங்கள நீங்க என்ன வேணா பேசலாம், ஏன்னா நாங்கள ஊர் சொத்து. ஆமா, நான் உங்கள் வீட்டு சொத்து, ஊர் ஏதாவது ஒண்ணு பிடிக்கல அப்படின்னா உன்ன கீழே கமெண்ட் போட்டுருவாங்க, நீ எல்லாம் ஏன் பேச வந்த. நான் சொன்னேன் நீ வா, முடியாது. அப்ப கரெக்ட் தானே? நாம ஒருத்தரும் சொல்ல முடியாது தனித்தனியா. மன அழுத்தத்திலே இருக்கிறவங்க அவங்க என் பேச்சை கேட்டு சிரிக்கிறாங்கன்னா அது என் பேச்சுக்கு கிடைத்த மாபெரும் வெற்றியாக நான் நினைக்கிறேன். கரெக்டா? சந்தோஷப்படுறாங்கன்னா இவ்வளவு சார் என்னன்னா என்ன தலைப்புன்னு அண்ணன் கேட்டார், நான் பாட்டு ஒரு ஆர்வத்துல சாதாரண ஒரு தலைப்பு கொடுத்துருக்கலாம் சார். கொஞ்சம் எப்பயுமே நம்ம ஆர்வத்துல சொல்லுவோம், யாரை பார்த்தாலும் அந்த அந்த கவர்மெண்ட் ஆபீஸ்ல யாராவது என்ன கவர்மெண்ட் ஆபீஸ்ல தெரியுமான்னு கேக்குறீங்க, ஆபீஸே நம்மளுதான், ஆபீஸே உன்னோடதான், அந்த அளவுக்கு தெரியுங்க எல்லாரையும். நீங்க வாங்க எதுனாலும் பாத்துக்கலாமா, கரெக்டா வேலை எப்ப போன் பண்ணுங்க எடுக்க மாட்டான். நிறைய பேருக்கு அனுபவம் இருக்கு போல இருக்கு. ஓகே, இதே மாதிரிதான் நீங்க விழுப்புரம் வந்துட்டு, அன்னைக்கு ஒரு அக்கா போன தடவை விழுப்புரம் புக் ஃபேர் வந்தப்ப கார் எடுத்துட்டு கிளம்புற மகேஷ் தம்பின்னு ஓடி வந்துச்சு. பாவம் தான், ஒரு பொம்பளை பிள்ளை ஓடுது வருதுன்ட்டு நின்று சொல்லுக்காம அடுத்த தடவை விழுப்புரம் வந்தா வீட்டுக்கு வரணும்னு போயிடுச்சு. பேர் என்ன, அது அட்ரஸ் என்ன, அது போன் நம்பர் என்ன, கவலையே கிடையாது. வீட்டுக்கு வந்தே திருநம் தம்பி அடுத்து கூட கேட்பாங்க அப்படின்னு சொல்லாதங்கிற மாதிரி விழுப்புரம் குசும்பு. நான் இந்த ஹைவேல வந்து நிக்கிறேன், கண்ணாடி இறக்கணும்னு ஒருத்தர் சொல்றாரு, ஈரோட மகேஷ் தானே? ஆமாண்ணே, ஆனா இந்த மேப் இப்படி காமிக்குது, அந்த ரூட் கரெக்டான்னு கேட்டேன். அது இருக்கட்டும், ஈரோட மகேஷ் தானே? ஆமாண்ணே. இன்னைக்குதான் நீங்க பேசுறீங்க? ஆமாண்ணே, இன்னைக்கு நான் பிஸி. நான் கேட்டேன் அந்த ஆள்கிட்ட, எவ்வளவு பெரிய சேட்டை பிடிச்சவங்களா இருக்காங்க பாருங்க நம்ம ஊர்ல எல்லாம். நான் இன்னைக்கு பிஸி, சரி பாப்போம் முடிஞ்சா வரேன். எப்படி சுமாரா பேசுவீங்கல்ல, அடுத்தடுத்து போயிட்டு இருந்தேன். நான் டிரைவர் சொன்ன எடுத்துருப்பா, மானத்தை வாங்கிட்டு வர போல இருக்கு, ரொம்ப குசும பிடிச்சாள், மறுபடியும் இங்கே வந்துடுறேன். ஏதாவது சாதாரணமான தலைப்பா கொடுத்துருக்கலாம். நான் பாட்டுக்கு வெல்லும் சொல் அப்படின்னு ஒரு தலைப்பு கொடுத்தேன். என்ன தலைப்பு? ஆமா, நான் என்ன தலைப்புன்னு கேட்டா மறுபடியும் சொல்லணும். ஏன்னா பேச்சே சொல்ல பத்தி, சொல்லாம அமுக்குனியா எல்லாரும் உட்கார்ந்துட கூடாது. வெல்லும் சொல் அப்படின்னு தலைப்பு கொடுத்துட்டு ரொம்ப எனக்கு ரொம்ப நிறைவா இருந்தது. அப்படி ஒன்றும் ஆகாவும் தலைப்பு இல்லை, ஆனா ஒரு நல்ல தலைப்பு, வெல்லும் சொல். ஒரு சொல்லுங்கிறது எவ்வளவு இப்படி வெற்றிகரமா அமையணும், வெல்லுகிற சொல் அப்படிங்கிறது என்னது, அந்த மாதிரிலாம் நம்ம நல்லா வித்தியாசமா பேசலாம் அப்படின்னு தலைப்பு கொடுத்துட்டு ஊர் ஊரா அலைஞ்சு நேற்று மலேசியால இருந்து பிளைட்ல வரப்ப தூக்கமே வரல. ஏன்டா இந்த தலைப்பை கொடுத்தோம், சாதாரணமா ஏதாவது ஒரு காமெடி நகைச்சுவை சம்பந்தமா ஒரு தலைப்பு கொடுத்து பேசிட்டு போறதை விட, ஆனா வெல்லும் சொல்லு ஒரு தலைப்பு கொடுத்துட்டேமே. ஆனா என்னோட பேராசிரியர் டாக்டர் மு. சிவச்சந்திரன் ஐயா சொல்லுவார், ஒரு பேச்சு என்பது பேசி முடிக்கப்பட்டதும் முடிவது அல்ல. ஒரு பேச்சு என்பது பேசி முடிக்கப்பட்டவுடன் முடிவது அல்ல. எந்த இடத்தில் அந்த பேச்சு முடிகிறதோ பார்வையாளர்கள் அந்த இதயத்தில் சுமந்து சென்றால் அதுவே நல்ல பேச்சு என்னுடைய பேராசிரியர். அப்ப நம்ம இந்த மாதிரி தலைப்பு கொடுத்தாதானே உங்களுக்கு 4 விஷயங்கள் சொல்ல முடியும், நீங்க போக முடியும். எனக்கு ஒரு சின்ன ஒரு வேண்டுகோள், நிறைய பேர் உங்களுடைய செல்போன்ல வீடியோ எடுத்துட்டு இருக்கீங்கல்ல, ரொம்ப பெரிய மனசு பண்ணி அந்த உலகத்துல எங்குமே இல்லாத கேமரால ஒரு செல்போன் நீங்க வச்சிருக்கீங்க தம்பி, இந்த ப்ளூ செட்டை, அந்த முன்னாடி இருக்கிற லைட் செட்டை ப்ளூ செட்டான அதை அப்படியே கீழே வச்சுட்டேனே. நான் எதுக்கு, நான் உங்களை நேரா பார்த்து பேசணும்னு வந்தா போன்ல டிவில பார்த்தேன்னா மறுபடியும் போன்ல இவ்வளவு சொல்லி இந்த 3 பேர் அசைக்க முடியலன்னா முதல் ரோலையே நீங்க என்னப்பா யூடியூபா, அதுதான் யூடியூப்லாம் என்ன எதுனாலும் வீடியோ எடுத்து யூடியூப்ல வந்துருதுங்க. ஈரோடு மகேஷ் நடு ரோட்டில் செய்த காரியத்தை பாருங்கன்னு ஒரு வீடியோ. இப்ப நீங்க என்ன சொல்றேன்னு இப்படி சிரிக்கிறீங்களா, ஏதோ செஞ்சிருப்பான் அந்த பையன் அப்படின்னு. ஆயா நீ ரொம்ப என்ன கிண்டல் பண்றப்ப நீ ரொம்ப சிரிக்கிற பாத்துக்க. ஒண்ணுமே இல்லைங்க, இறங்கி நடந்து போயிருக்கேன்.
இவ்வளவுதான். அது ஒரு வீடியோ பண்றேன். பயமா இருக்கு நம்ம எந்த இடத்துல எந்த வீடியோ வருமோ. அதனால வெல்லும் சொல் அப்படின்னு தலைப்பு கொடுத்தேன். ஏன் சொல் முக்கியமா இருக்கு வாழ்க்கையில? ஏன் சொல் முக்கியமா இருக்கு? நீங்க யோசிச்சு பாருங்க. சொல்ல பத்தி, சொற்களை பற்றி நாம் எத்தனை இடத்துல தொடர்ந்து நம்ம பேசிக்கிட்டே இருக்கோம். இருந்தாலும் இப்படி சொல்லியிருக்க கூடாதுடா சொல்றோமா? என்ன பார்த்து ஏன்டா அப்படி சொன்னேன் சொல்றோமா? சொல்றா சொல்லு, என்ன வேணா சொல்லு சொல்றோமா? அம்மாவை பார்த்து ஏன்டா அப்படி சொல்லிட்ட, அப்பாவை பார்த்து ஏன்டா அப்படி சொல்லிட்ட, டே நான் ஃப்ரெண்டுடா என்ன பார்த்து ஏன்டா சொல்லிட்ட, ஏன்டா வயசானவர்கள் கூட பார்க்காம சொல்லிட்ட, ஏன்டா ஒரு குழந்தைகிட்ட இப்படிலாமாடா பேசுவ, ஒரு குழந்தைகிட்ட எப்படியா சொல்லுவ அப்படின்னு சொற்களை பற்றி மனிதன் அதிகமாக சொல்லிக் கொண்டே இருக்கிறான். உண்மையா இல்லையா? சொற்களை பற்றி மனிதர்கள் அதிகமாக பேசிக் கொண்டே இருக்கிறார்கள், சொல்லிக் கொண்டே இருக்கிறார்கள். நான் ஒரு கேள்வி உங்க முன்னாடி வைக்கிறேன். ஏன்னா அறிவார்ந்த மக்களா இருக்கீங்க, அழகா கேட்கறீங்க. ஒரு கேள்வி உங்க முன்னாடி வைக்கிறேன். நாம் பேசுவது எல்லாம் சொற்கள் தானா? நாம் பேசுவது எல்லாம் சொற்கள் தானா? ஒரு கேள்வி வைக்கிறேன். என்ன இப்படி கேட்கறீங்களே ஈரோடு மகேஷ் அவர்களே அப்படின்னு நீங்க கேட்கலாம். ஒன்னே ஒண்ணு சொல்லவா? ஒன்னே ஒண்ணு சொல்லவா? நம்ம பேசுறதுதான் ஏன் சொல்லுதானா அப்படின்னு ஏன் இந்த கேள்வி கேட்கிறேன் அப்படின்னா, சண்டை எப்பையும் நம்ம பேசுறோம். கரெக்டா? அம்மா அப்பா சண்டை போடுறாங்க, இல்ல நண்பர்கள் 2 பேரும் சண்டை போடுறாங்க, இல்ல 2 பேருமே ஒன்னேல வந்துட்டு 2 பேருமே சண்டை போடுறான். நம்ம ஊர்ல இந்த ஆச்சரியம் நடக்கும். டிராபிக் போலீஸ் எல்லாம் கன்ஃபியூஸ் ஆயிடுவாரு. 2 பேர் வந்ததுமே தப்பு, அதுல நீ தப்பா வந்துட்டு நான் தப்பா வந்துட்டு 2 பேரும் சண்டை போடுவோம். யோசிச்சு பாருங்க, சண்டை போடுறாங்க. இப்ப நான் என்ன சொல்றேன், சண்டையிலும் மனிதர்கள் சொற்களை பேசுகிறார்கள். சண்டையிலும் மனிதர்கள் சொற்களை பேசுகிறார்கள். நான் கேட்கிறேன், சண்டையில் பேசப்படுவது சொற்களா இல்லை சப்தங்களா? கரெக்டா சார் நான் சொல்றது? சண்டையில நாம பேசுறது சொற்கள் கிடையாது, வெறும் சத்தங்கள் தான், சப்தங்கள் தான். ஏன்? அதில் அடுத்த மனிதனை பற்றிய அக்கறை இல்லை. அவனும் என்னை மாதிரி ஒரு சக மனிதன் என்கிற அன்பு இல்லை. இந்த சொல்லை இவனிடத்தில் பேசுவதால் இவன் மனம் துன்புறுமே என்கிற எண்ணம் இல்லை. சண்டையில் பேசுகிற சொற்கள் ஒருபோதும் சொற்கள் அல்ல, அவை சப்தங்கள் என்பதை எப்பொழுது நாம் நினைக்கிறோமோ அன்றைக்கு சண்டைகளை நிறுத்தி விடுவோம். உண்மையா இல்லையா? உண்மையா இல்லையா? மேடம் ஒரே ஒரு ரெக்வஸ்ட் மேடம் உங்ககிட்ட. இப்ப நல்லா ரசிச்சு அப்படி கை தட்டீங்களா மேடம்? நீங்க நல்லா சத்தமா தட்டிருக்கலாம் மேடம். ஏன்னா நம்ம ஆளுங்க எல்லாருக்கும் ஸ்டார்டிங் ட்ரபிள் மேடம். உண்மையா எல்லா இடத்துலயும் நான் சொல்றேன் மேடம் நல்லா அப்படின்ட்டு. ஏன் அப்படின்னா உங்க பக்கத்துல இருக்கிற மேடம் எல்லாம் கையெல்லாம் தட்டல, சுத்தி இருக்கிற யாரும் கையை தட்டல, அதனால மேடம் அமைதி ஆயிட்டாங்க. நான் எல்லா மேடையிலையும் சொல்ற வாசகத்தை இந்த மேடையிலையும் சொல்றேன். உங்களுக்கு கை தட்டணும்னு தோணுச்சு. ஏன்னா அக்கா அடிக்கடி சொல்லுவாங்க, பர்வீனா அக்கா வரப்போறாங்க, அடிக்கடி சொல்லுவாங்க, ஒரு சொல் நம்ம வாழ்க்கையை மாத்தும், அந்த சொல் எங்கிருந்து கிடைக்கும்னு தெரியாதுன்னு அடிக்கடி சொல்லுவாங்க அக்கா. நான் என்ன சொல்றேன்னா, சில கருத்துக்கள் உங்கள் மனதை தொடும், அப்ப கை தட்டணும்னு தோணும். சில நகைச்சுவையும் உங்களை நல்லா மனம் விட்டு சிரிக்க வைக்கும். சில பேச்சு நான் பேசுறப்ப, சில சொற்கள் சொல்றப்ப நீங்க நெகிழ்ந்து போவீங்க, அழக்கூட தோன்றும். ஆனா அடுத்தவங்க என்ன நினைப்பாங்களோ அப்படின்னு நினைச்சு அழாமையோ கை தட்டாமையோ சிரிக்காமையோ ரசிக்காமையோ தயவு செஞ்சு இருந்துறாதீங்க. ஏன் தெரியுமா? இந்த மண்ணிலே நீங்கள் பிறந்ததற்கான காரணம் உங்கள் வாழ்க்கையை வாழத்தான் நீங்கள் பிறந்தீர்களே தவிர பக்கத்தில் இருப்பவர்கள் என்ன நினைப்பார்கள் என்பதற்காக அல்ல. விசிலடித்த அந்த பெருமகனாருக்கு நன்றி. அவ்வளவுதான். மகிழ்ச்சியினுடைய உச்சம் தாங்க விசிலு. அட்ரா 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 நான் சொல்லுவல, என்ன அது எப்படி பாராட்டன்னு தெரியாம அட்ரா அட்ரா அட்ரான்னு சொன்னா ஹிட் ஆகி போச்சு. ஒருத்தர் கேட்டார், ஏன் அட்ரா அட்ரா அட்ரான்னு சொன்னீங்க, அது எப்படி ஹிட் ஆச்சுன்னு கேட்டாரு நிகழ்ச்சியில. நான் சொன்னேன், அந்த சொல்லு ஏன் தெரியுமா ஹிட் ஆச்சு, அது அர்த்தம் இல்ல, ஆனா ஒருத்தனை பாராட்டுறதுக்காக மகிழ்ச்சியை வந்த சொல், அதனால அர்த்தமா மாறுச்சு. இன்னொன்னு யோசிச்சு பாருங்க, அர்றாங்கிறது ஒருத்தனை வீழ்த்துறதுக்காக பயன்படுத்துற சொல், அதை ஒருத்தனை வாழ்த்துறதுக்காக நான் பயன்படுத்தல, அதுதான் ஹிட் ஆகி போச்சு. அவ்வளவுதான். இப்ப எல்லாரும் தோணுச்சுனா கை கட்டுங்கிறதுக்கு இவ்வளவு பேச வேண்டியது. ஏங்க ஒரு மனுஷனை போட்டு நீங்க என்னங்க நீங்க இந்த அக்கா பண்ண வேலை, ஆனா நல்லதான் உங்க மூலியமா சொன்னோம். இப்ப சொற்கள் சண்டையில என்ன, சொற்கள் வந்து சொற்களே கிடையாது, சப்தங்கள் தான். அதனாலதான் அம்மா அப்பா சண்டை போடுறப்ப குழந்தைங்க சொல்லும், ஒரே சத்தமா இருக்கு, அமைதியா இருங்க மம்மி, அமைதியா இருங்க டாடி. சிபிஎஸ்இ கிட்ஸ், இன்டர்நேஷனல் எஜுகேஷன் கிட்ஸ்லாம் மாம் டாட் பிக்கி குவாய்ட். நம்ம ஊரு என்ன மாதிரி கவர்மெண்ட் ஸ்கூல் குழந்தைங்க ஆச்சு அவங்க 2 பேரும்
சத்தமா இது கத்தினே இருக்கீங்க. அப்ப சண்டையில வருகிற சொற்கள் சொற்களா சுத்தி இருக்கிறவங்க நினைக்கிறதே கிடையாது. என்ன நினைக்கிறாங்க? சப்தங்களா நினைக்கிறாங்க. ஒரு சொல் எப்படி இருக்கணும்? மகாகவி பாரதி சொன்னாரு, மந்திரம் போல் வேண்டுமடா சொல் இன்பம். ஒரு சொல் சொல்றப்ப, இப்ப தொழுகையின் போது எழுப்பப்படுகிற அந்த ஒலி இருக்குல்ல, அந்த மந்திரம் இருக்குல்ல, அல்லது பைபிள் படிக்கிறப்ப வருகிற அந்த வாசகம் இருக்குல்ல, அல்லது இறைவனை தொழுகிற போது நடக்கிற விஷயம் இருக்குல்ல, இந்த மாதிரி நம்ம பேசுற சொல்லு மந்திர சக்தியோட இருக்கணுமா? இதை சொன்னார் மகாகவி பாரதி. அக்கா வாங்கக்கா, எப்படி தயார் பண்ணி வச்சிருக்கேன் பாத்தீங்களா? எப்படி நான் பேச்சு போட்டியில பேசினப்ப எனக்கு மதிப்பெண் போட்டது அன்பு அக்கா. முதல் விஷயம். இரண்டாவது, அக்கா நடுவரா இல்லாத பேச்சு போட்டிகள்ல நான் போன் பண்ணி அல்லது நேர்ல பாக்குறப்ப, அக்கா இந்த தலைப்பு கொடுத்திருக்காங்க, இதுக்கு என்ன பேசலாம், பாயிண்ட் சொல்லுங்கன்னு கேட்டு அக்கா சொன்ன பாயிண்ட்ஸ்ல மாநில அளவுல முதல் பரிசு வாங்கி அந்த 5000 ரூபாய என் மெஸ்பில்லா நான் கட்டியிருக்கேன். உண்மைக்கா, உண்மை. எனக்கு இன்னும் நினைவு இருக்கிறது, பிஷப் கல்லூரியிலே முதுகலை தமிழ் இலக்கியம் படிக்கிறப்ப முத்தமிழ் விழாவுக்கு நான் அழைச்சு அக்கா வராங்க சிறப்பு விருந்தினரா. அக்கா நிகழ்ச்சி எப்பயுமே அப்படிதான். அக்கா அப்ப இருந்து இப்போ வரைக்கும் பறந்துகிட்டு தான் இருக்காங்க. அக்கா மாதிரிலாம் அலைய முடியாதுங்க, நான் சொல்றேன். அவங்க எல்லாம் மிகப்பெரிய இறை சக்தியும் மக்களுடைய பேரன்பும் அக்காவை தமிழின் மூலமாக கடத்துகிறது ஒவ்வொரு ஊருக்கா. அக்கா பஸ்ல ஏறி உக்காண்டாங்க. நமக்கு நாமளே அக்காட்ட பாயிண்ட்ஸ் கேட்டு பேச்சு போட்டில பிரைஸ் வாங்கி வாழ்க்கையை ஓட்டுறோம். நாம என்ன அக்காவுக்கு தரது? ஓடி போய் ஒரு வாட்டர் பாட்டில் வாங்கிட்டு எனக்கு அக்காவுக்கு ஞாபகம் இருக்காது, ஏன்னா எவ்வளவு ஆண்டுகள் ஆச்சு, எவ்வளவு மனிதர்களை சந்திக்கிறாங்க. ஓடி போய் வாட்டர் பாட்டில் வாங்கிட்டு போய் அந்த அந்த பஸ்ல, அந்த ஏர் பஸ் அதுல கொடுக்குறேன். அக்கா வாங்கிட்டு என்ன தெரியுமா சொன்னாங்க? நன்றி சொல்லல. என்ன தெரியுமா சொன்னாங்க? ஏன்டா தம்பி செலவு பண்றேன்னு. அதுதான் பாசம். அந்த சொல் எப்படி தெரியுமா இருக்கணும்? இதயத்தினுடைய ஆழத்திலிருந்து அன்பை இறைத்து வெளியில் ஊற்றுகிற சொல்லாக இருந்தால் அந்த சொல் காலம் கடந்து விழுப்புரம் புத்தக திருவிழாவில் பேசப்படும் என்பதற்கு என் அன்பு அக்கா பேசிய சொல் உதாரணம். அவ்வளவுதான். நல்ல சொல்லா சொல்லுங்க, வெல்லும் சொல். அதாவது நீங்க ஒரு சொல்ல சொல்லிட்டீங்கன்னா அதற்கு மேல ஒரு சொல் இல்லைன்னு நினைக்கிறது மட்டும் சொல் கிடையாது. என்னை பொறுத்தவரை வள்ளுவர் சொன்ன மாதிரி எது நல்ல சொல், எது வெல்லும் சொல். நீங்க சொன்ன சொல் காலம் கடந்தும் அன்பினுடைய நிலைப்பாடாக ஒரு மனிதன் மனதில் நிறுத்தப்பட்டால் அதுதான் வெல்லும் சொல். உண்மையா இல்லையா? உண்மையா இல்லையா? யோசிச்சு பாருங்க. சின்ன சின்ன பிரச்சனைகள், பெரிய பெரிய பிரச்சனைகள் எதுவானா இருக்கட்டும், எந்த புள்ளியிலிருந்து துவங்குது? யாரோ ஒருவர் மீது வீசப்பட்ட தர குறைவான சொற்களில் இருந்துதான் உறவு பிளவை நிகழ்கிறது. கரெக்டா? குடும்ப நல நீதிமன்றங்கள்ல நீதிபதிகள் கேள்வி கேட்கிறப்ப எனக்கு அவருக்கு செட் ஆகுதுங்க, இல்ல அவங்களுக்கு எனக்கு செட் ஆகாதுங்க, கணவன் மனைவி மாறி மாறி சொல்றப்ப வருகிற வார்த்தைகள் எல்லாம் என்ன? அவர் அந்த சமயத்துல அதை பேசிட்டாரு, இவங்க இந்த சமயத்துல அதை பேசிட்டாங்க, இதே தானே சொல்லுவாங்க. அதனாலதான் பெரியவங்க சொல்லுவாங்க, சொற்கள் எப்படி இருக்கணும்னா பேசி வளர்க்காதீர்கள், பேசி பேசியே வளர்க்காதீர்கள், பேசி தீருங்கள். வாங்க பிரச்சனை நம்மால சாதாரண பிரச்சனையை பேசி வளர்த்திரும். வடிவேல் சார் ஜோக்ல வரும்ல, ஏன்னா ஒரு காக்கா இத்தனுடைய எச்சமோனத்துக்காரா டீ கடையை கொடுத்துவீங்க. அந்த மாதிரி மிக சாதாரணமான ஒரு விஷயத்தை கூட நம்மால் மிக பிரம்மாண்டமா பண்ணி விட்டுருவான். சில பேர் சொற்களை பேசுங்க, சொற்களை வீசுங்கன்னா அவன் சொற்களை வீசுறது இல்ல, கற்களை வீசுற மாதிரி சில சொல்ல பேசிடுறான். அதுதான் வலிக்குது. ஏன்னா நான் சொன்ன ஆரம்பத்துல என்ன பார்த்து ஏன்டா இப்படி பேசுனேன், அம்மாவை பார்த்து ஏன்டா இப்படி பேசுனேன், எல்லாம் ஏன் மறுபடியும் நம்மளுக்கு நெருங்கிய உறவுகளிடம் எல்லாம் சொற்களை பற்றியே மனிதன் தன்னுடைய சொற்களாக சொல்லிக்கொண்டே இருக்கிறானே. காரணம் என்ன அப்படின்னா, அந்த மனிதன் விரும்புகிற, அந்த இதயம் விரும்புகிற, அந்த உறவு விரும்புகிற சொற்களை நீங்கள் பேச தவறுகிற பொழுதெல்லாம் அந்த உறவுகள் அந்த சொற்களுக்காக இயங்குகிறது. உண்மையா இல்லையா சார்? உண்மையா இல்லையா சார்? யோசிச்சு பாருங்க. எவ்வளவுதான் சார் வாழ்க்கை? யாவருக்குமா பிறருக்கு இன்னொரு தானே திருமணம் சொன்னாரு. உன்னால எதுவுமே முடியலையா, அடுத்தவனுக்கு சந்தோஷம், அடுத்தவனை பார்க்கறது சந்தோஷமா பேசிட்டு போறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரொம்ப அழகா சொன்னாரு. எது தர்மம்னா தர்மத்தை நான் சொல்றாரு,
அடுத்தவரிடம் இனிமையாக பேசுவதும் தர்மம். என்ன அழகான வார்த்தை பாருங்க, அடுத்தவரிடம் இனிமையாக பேசுவதும் தர்மம். அவ்வளவுதான். அந்த சொல்றது என்ன நமக்கு, அந்த சொல்றது என்ன நமக்கு, சாதாரணமா சொல்லிட்டு போலாமே. அழகழகான சொற்கள் இருக்கு தமிழ்ல, சொல்லுக்கா பஞ்சம், தமிழ்ல சொல்லுக்கா பஞ்சம். ஆனா தேர்ந்தெடுத்து சண்டையின் போது நாம் பயன்படுத்துகிற சொல்ல நான் அடிக்கடி நினைப்பேன். ஒரு உண்மையான ஒரு விஷயம் நடந்துச்சு. எல்லாருடைய வாழ்க்கையும் சண்டை வரும் தானே. எனக்கும் என் மனைவிக்கும் சண்டை, கடுமையான சண்டை. ஒரு நாள் ரெண்டு பேரும் சும்மா டெசிபல்ல கத்துன்னு கத்துறோம். என் பொண்ணு பயந்து போய், அமிழ்தா பயந்து போய், ரெண்டு பேரும் உட்காருங்க, நாங்க ரெண்டு பேரும் உட்கார்ந்தோம். அசந்து போனேன். அவ சொல்றா, அப்ப 9 வயது அவளுக்கு. அவ சொல்றா, குழந்தை, முதல்ல ஒவ்வொருத்தரா உங்க குறைய என்கிட்ட சொல்லுங்க. ஒரு பெரிய உளவியல் தத்துவத்தை சாதாரணமா சொல்லிருச்சுங்க என் பொண்ணு. டேய், சண்டை அப்ப ரெண்டு பேரும் சேர்ந்து பேசிட்டே இருந்தீங்கன்னா சண்டை முடியாதுடா. அதனாலதான் நான் யோசிப்பேன், குழந்தைகளுக்கு நாம் கற்றுக் கொடுப்பதா நினைக்கிறோம். ஒருபோதும் இல்லை. குழந்தைகள் தான் நாம் வாழ்வதற்கான தாற்பயங்களை கற்றுக் கொடுத்து கொண்டே இருக்கிறார்கள். ஒருத்தரா பேசுங்க, உட்காருங்க. முதல்ல உட்கார வச்சா அமைதிப்படுத்துறான். தண்ணியை குடிங்க. பொண்ணு இல்ல, எப்படி பேச்ச மீறுறது? தண்ணியை குடிக்கிறேன். நான் ஒண்ணு சொல்லிட்டு இருக்கிறத என் மனைவி நடுவில் வந்தாங்க. அம்மா, நான் என்ன சொன்னேன்? ஒவ்வொருத்தரா சொல்ல சொன்னேன். என் மனைவி ஒண்ணு சொல்றப்ப அதை பிரேக் பண்ற மாதிரி நான் ஒண்ணு சொல்றேன். உன்னை என்கிட்ட சொல்றேன், அப்பா நான் என்ன சொன்னேன்? அமைதியா இரு. ஒண்ணுமே இல்லைங்க. என் குழந்தை எங்க ரெண்டு பேரையும் உட்கார வச்சு ஒவ்வொருத்தரா சொல்லுங்கன்னா சொல்லி முடிச்சோன்னே இந்த பிரச்சனைக்கு 1/2 மணி நேரம் நாங்க சண்டை போட்டோம்னு ஆகி போச்சு. ஒண்ணுமே பேசிக்க வேண்டாம், அமைதியா இருந்தா அங்க 1000 பேச்சு நிகழும். 1000 பேச்சு நிகழும். அமைதியா இருந்தா போதும். சில இடத்துல சொல்லுங்கிறது நிறைய பேர் நம்ம என்ன நினைக்கிறோம்னா, பேசுவது மட்டும் சொல் என்று நினைக்கிறோம். இல்லை, சில இடத்தில் சில தருணங்களில் சில வாய்ப்புகள் கிடைக்கும். அந்த இடத்தில் நீங்கள் பேசாமல் இருக்கிற சொல்லுக்கு இருக்கிற வலிமை மாதிரி உலகத்தில் வேற எந்த சொல்லுக்கும் இல்லை. தயவு செஞ்சு கவனமா பயன்படுத்துங்க சொற்களை. ஆக்கமும் கேடும் அதனால் வருவதால். வள்ளுவர் சொல்லிட்டாரு, தம்பி நீ நல்லா இருக்கியா? உன் வாய் தான் காரணம். தம்பி நீ நாசமா போயிட்டியா? சாட்சாத் உன் வாய் தான் காரணம். வாய் மட்டுமே காரணம். ஆக்கமும் கேடும் அதனால் வருவதால். சிறுமையும் நீங்கிய இன்சொல் மறுமையும் இம்மையும் இன்பம் தரும். கீழ்த்தரமான சொல்ல, சிறுமை வாய்ந்த சொற்களை நீ பயன்படுத்தாம இருந்தா நீ எப்பயுமே மகிழ்ச்சியா இருக்கலாம்டாங்கிறார் வள்ளுவர். யோசிச்சு பாருங்க, நம்ம பயன்படுத்துகிற சொற்கள் என்ன மாதிரி சொற்களை காலையில பயன்படுத்துறோம்? உங்கள் குழந்தைகளிடம் நீங்கள் பயன்படுத்துகிற சொற்கள் நேர்மையான சொற்களாக இருக்கிறதா? மனதிற்குள் ஒரு விவாதம் வச்சு பாருங்க. உங்க குழந்தைங்கிட்ட நீங்க பேசுறது, உங்க குழந்தைங்கிட்ட என்ன சொல்றது? கருமாரி தாயே நீயே மகளா வந்து பிறந்துரு, முருகா நீயே மகனா வந்து பிறந்துரு, அல்லாஹ் நல்ல பிள்ளையா பிறக்கணும், இயேசுவே கர்த்தாவே மேரி அண்ணியே என் தலைமுறையை வாழ வைக்கிற குழந்தையா பிறக்கணும். இப்படி வேண்டி வேண்டி பெத்துக்கிட்ட குழந்தைய வேண்டா வெறுப்பா திட்டுறதுக்கு பேரு தான் அம்மா அப்பா. ஒரு அக்கா புடைய முடிச்சிருக்கு, கரெக்டா சொல்றான் தம்பி நம்மளை பத்தி. எப்படி காலையில பள்ளிக்கு குழந்தைகளை எழுப்புகிற பொழுது நம்ம எப்படி எழுப்புறோம்? இங்க இருக்கிற அம்மாக்களுக்கு எல்லாம் சொன்னோட ஒரு அக்கா சிரிப்பு. எழுப்புறப்ப அந்த அக்கா அப்படி ஒரு ஆசீர்வாதம் பண்ணது தான் பெற்ற மகனுக்கும் மகளுக்கும். உருப்பட மாட்டா, கலங்காம போயிடுவ, வேன் போயிடும், கலங்காம போயிடுவ. உங்க அப்பா இப்படிதான் வீணா போனான், உங்ககிட்ட எல்லாம் மாட்டி நான் முடிக்கிறேன், இந்த குடும்பத்திலேயே நான் வந்துடக்கூடாது. சொற்களை தேர்ந்தெடுத்து வரிசைப்படுத்தி வேண்டாத சொற்களா அந்த குழந்தையின் காலில் இறங்குது. அவனு சொல்லவா? மறுபடியும் மறுபடியும் எதிர்மறையான சொற்களை தொடர்ந்து உங்கள் குழந்தைகளை பார்த்து வீசிக்கொண்டே இருந்தால் நேர்மறை எண்ணம் கொண்ட குழந்தைகள் கூட வெகு விரைவில் எதிர்மறை எண்ணம் கொண்ட குழந்தைகளாக உங்களால் மட்டுமே மாறக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது.
தயவு செஞ்சு பேசாதீங்க, நல்ல சொற்களை பேசுங்க. நீ வந்துடுறான்னு தோத்தானா, நீ தோல்வி ஒரு விஷயமே இல்லடான்னு சொல்லுங்க. நான் இருக்கேன்னு சொல்லுங்க. சார் ஒன்னு சொல்லவா, நம்மை நேசிக்கிற உறவுகள் மத்தியில், நம்மை நேசிக்கிற உறவுகள் மத்தியில் நாம் துவண்டு விழுகிற பொழுது, நாம் மிகவும் நேசிக்கிற உறவு நம்மிடம் அருகே நெருங்கி நம் தோளை தொட்டு, எதற்கும் கவலைப்படாதீர்கள், நான் இருக்கேங்கிற ஒரே ஒரு சொல் போதும், மீண்டும் இமயத்தை நீங்கள் தொடலாம். மீண்டும் இமயத்தை நீங்கள் தொடலாம். அதனாலதான் இனிய உளவாக இன்னாத கூறல் சொன்னார்ல. நல்ல வார்த்தை இருக்கிறப்ப ஏண்டா வேண்டாத வார்த்தை எல்லாம் எடுத்து எடுத்து பேசுறேன் சொல்றாங்கல்ல. எவ்வளவு அழகுங்க. நம்ம மொழியில இருக்கிற ஆற்றல் என்ன, நம்ம எப்படி நம்ம சுற்றி இருக்கிறவங்களை எப்படி நடத்துறோங்கிறது நீங்க பேசுற வார்த்தைகள்ல தெரிஞ்சிடும். வார்த்தைகள் தான் வாழ்க்கையை கட்டமைக்கிறது, மறந்துடாதீங்க. வார்த்தைகள் தான் வாழ்க்கையை கட்டமைக்கிறது. அக்கா போற இடங்கள்லாம் சொல்ல பத்தி அவ்வளவு பேசுவாங்க. அக்கா சொல்ல பத்தி தஞ்சாவூர்ல பேசின பேச்சு பேசி கேட்டு முடிச்சோன்னு அக்காவுக்கு போன் பண்ணி சொல்றேன், என்னக்கா இப்படி ஒரு கிரிக்கெட் மேட்ச்ல ஒரு பால் 6 போலாம், எல்லா பாலையும் கிரவுண்டுக்கு வெளியில அடிச்சுட்டா எங்கக்கா போய் பொறுக்கிட்டு வருவாங்க எல்லாம் சொல்லுங்க. அவ்வளவு பேசுவாங்க. ஏன்னா அதுதான் வாழ்க்கையே, அதுதான் வாழ்க்கையே. ஒண்ணு தெரியுமா, நீங்கள் ஒருவரை போலியாக புகழ்கிறீர்களா உள்ளன்போடு புகழ்கிறீர்களா என்பது உங்கள் வார்த்தைகள் வெளிப்படுத்தும். உங்கள் வார்த்தைகள் வெளிப்படுத்தும். சில பேர் முதலாளியை பார்த்தோன்னே சார் அப்படின்னு போயிடுவான், உண்மை இருக்கும். சில பேர் தலையோட தலையா படுத்து சாரமா, அவன் தான் கம்பெனியை கவுக்குற முதலாளா இருப்பான். அதுக்குதான் கவுந்து முதல்ல இருந்தே பிராக்டிஸ் பண்ணுவான். அக்காவுக்கு யாரோ ஒருத்தர் ஞாபகம் வந்திருக்கு. ரொம்ப எதுக்கு எதுக்குன்னு கேட்கிறேன். தேவையில்லாத உடல் மொழியை நம்ம பயன்படுத்துறோம். கரெக்டா சார்? சார் நாம குழைவு எங்க இருக்கணும்னா சொல்ல இருக்கணும். குழைவு எங்க இருக்கணும்? நாம பயன்படுத்துற சொற்கள் இருக்கணும். ஆனா குழைவு எங்க இருக்கு? உடல் மொழியில் இருக்கு. யாரையாவது பெரிய ஆளை பார்த்துட்டா ஏன்டா நம்மளால பெரிய ஆள், அவங்க ப்ரொஃபஷனல் அவங்க பெரிய ஆள், கரெக்ட் தானே சார்? நம்ம ப்ரொஃபஷனல் நாம பெரிய ஆள். ஒரு QR கோடு வச்சுக்கிட்டு ஹைவேஸ்ல கொய்யாப்பழம் விற்கிற ஆயா கூட பெரிய ஆள் தான். ஆமா, அந்த ஆயா அந்த குடும்பத்தை காப்பாற்றுறதுக்காக அந்த வெயில்ல ஒற்றை குடையின் கீழ் 50 கொய்யாப்பழங்களை வைத்துக் கொண்டு விற்பனைக்காக இருக்கிறது என்றால் அந்த ஆயா ஒரு பெரிய ஆள் தான். அந்த குடும்பத்துக்கு அவங்க தான் பெரிய ஆளு. உளுந்தூர்பேட்டை டோல்கேட் தாண்டணும் ஒரு ஆயாட்ட கொய்யாப்பழம் வாங்கினா QR கோடு வச்சிருக்கு, பணம் எடுத்து கொடுக்குறேன், அதெல்லாம் வாங்கறது இல்லை. அப்புறம் இந்த கட்டத்தை அமுக்குவா, ஒன்னும் தெரியல, கார்ல வந்துக்கிற அவமானத்துக்கு மேல அவமானம். கார்ல வந்துக்கிற, ஆமா கேமரா அந்த இதுக்கு ஆன் பண்ணும்ல, அது கிட்ட காமிச்சுன்னா வரும். எவ்வளவு பே பண்ணிட்டோம், எவ்வளவு வேணா பண்ணு, ஆனா 50 ரூபா தான். சேட்டை இருக்கு பாருங்க கிழவிங்களுக்குலாம். பெரிய ஆள் தான். நாம ஏன் நான் என்ன சொல்றேன், உங்களுக்கு ஏதாவது ஒரு காரியம் நடக்கணும்னா உடலில் காட்டுகிற குறைவை உங்களுடனே அன்பா இருக்கிறவங்களுக்கு ஏன் வார்த்தைகளை நீங்க காட்ட மாட்டேங்கிறீங்க? கரெக்டா? நான் கேட்கறது கரெக்டா இல்லையா சார்? மனைவி என்ன அதிகபட்சம், வீட்டுல பெண்கள் என்ன அதிகபட்சம் எதிர்பார்க்க போறாங்க? ஏன்னா பெண்ணோட எதிர்பார்ப்பு மிக சாதாரணம், மிக மிக சாதாரணம். சாப்பிட்டியாமான்னு கேட்டா அந்த அம்மா அவ்வளவு சந்தோஷப்படும். மத்தியானம் கொஞ்சம் தூங்குனியாமான்னு கேட்டா அந்த அம்மா, ஏன்னா இதெல்லாம் எங்க அம்மா என்கிட்ட சொன்னது, மத்தியானம் கொஞ்சம் தூங்குனியாமான்னு கேட்டா ரொம்ப சந்தோஷப்படும். கோயிலுக்கு போயிட்டு வந்தேம்மா ரொம்ப சந்தோஷப்படும். ஆமா படத்துக்கு ஏதாவது போலாமாமா ரொம்ப சந்தோஷப்படும். நாம சும்மா நகைச்சுவைக்காக எவ்வளவு வேணா பேசலாம், இந்த நகையை பத்தி பெண்களை பத்தி ஜோக்கலாம் எவ்வளவு வேணா சொல்லலாம், நகைச்சுவைக்கு தான். உண்மையிலே பெண்ணோட எதிர்பார்ப்பு ரொம்ப சாதாரணம். ஏன் பெண்ணோட எதிர்பார்ப்பு சாதாரணமா இருக்கு தெரியுமா? ஏன்னா கல்யாணம் ஆகி 1 மாசம் அந்த ஆம்பளோட லட்சம் நம்ம தெரிஞ்சு போயிடும், முடிஞ்சு போச்சு. தப்புன்னு அக்கா கை தட்டிட்டு அமைதியாச்சு, புருஷன் பக்கத்துல இருக்கான், தெரிஞ்சு போயிடும். நான் விழுப்புரத்துல முக்கியமான ஆள் ஒரு சொல்லி கல்யாணம் பண்ணிருப்பாரு, பக்கத்து வீட்டுக்காரர் கூட தெரியல, நமக்கு தெரியும். அப்புறம் தான் அந்த அம்மா பெருசாக எதிர்பார்க்காது. சின்ன சின்ன அன்பில் வார ஜீவன் என்னும் இருக்கிற ஒரு பாட்டு இருக்குல்ல, பச்சை கிளிகள் கூட்டோடு, எவ்வளவு உண்மையான வரிகள் எல்லாம், அவ்வளவுதான எதிர்பார்ப்பு. நான் அதான் சொல்றேன், நீங்கள் உடலில் உங்கள் பதவி உயர்வுக்காக இல்லை, நீங்கள் காரியத்தை சாதிப்பதற்காக நீங்கள் உடலில் காண்பிக்கிற குறைவை தயவு செய்து உள்ளன்போடு உங்கள் வீட்டில் இருக்கிற அந்த உயிரிடம் வார்த்தைகளில் காண்பித்தாலே வாழ்க்கை வரமாக மாறிப்போம்.
பண்றது இல்லையே. நமக்குதான் ஈகோ வந்துருமே. என்ன சொல்றது? இவரு நெல்லை ஜெயந்தாவோட ஒரு கவிதை. தனித்தனியாய் விடுதிகளில், தனித்தனியாய் விடுதிகளில், தனியாய் வீடுகளில் அனாதை குழந்தைகள். தனித்தனியாய் விடுதிகளில், தனியாய் வீடுகளில் அனாதை குழந்தைகள். புரியுதா? குழந்தைங்களை ஒரே ஒரு குழந்தைய பெற்றுட்டு இல்ல 2 குழந்தை விட்டு நான் பாட்டு நம்ம பிஸியாவே போறோம்ல. விடுதியில் இருக்கிற குழந்தைக்கும் வீட்டில் இருக்கிற குழந்தைக்கும் எந்த வித்தியாசமும் இல்லையே. அதுவும் அனாதை குழந்தை மாதிரி தானே இருக்கு. ஆனா வெளியில போயிட்டு வந்து அப்பாவும் அம்மாவும் ஆத்துவாங்க பாருங்க காப்பி அந்த குழந்தைகிட்ட, உனக்காகத்தான் கண்ணே உன் உயிரை கரைத்து உழைக்கிறேன். அவன் நினைப்பான், ஏன் கரைக்கிற, ஏன் உழைக்கிற, என் கூட விளையாடு, என்னை கொஞ்சு, என்னை தொடு, என்னை முத்தமிடு, என்னை கொண்டாடு, என் கைப்பிடித்து அழைத்து செல், என்னை கடைவீதிக்கு கூட்டிச் செல், என்னை கடற்கரையில் காலடி எடுத்து வைக்க பழக்கு, கண்ணீரை கண்டால் பயம் இல்லை என்று சொல்லு, நான் போறேன், அப்பா இருக்கேன் அம்மா இருக்கேன் வா அப்படின்னு சொல்லுங்க, நான் வரேன். இதுதான் குழந்தைகள் எதிர்பார்க்கிற சொற்கள். விழுப்புரத்தில் தனி வீடு, கதவை திறந்தவுடன் 4 காரு, பேங்கே திணற அடிக்கிற அளவிற்கு பேங்க் பேலன்ஸ். எல்லாருக்கும் பேங்க்ல பேலன்ஸ் இருக்கு, லைஃப் இம்பேலன்ஸா இருக்கு. ஏன்? உறவுகளை கையாள தெரியல, என்ன பண்றதுனே புரியல. எங்கேயாவது நிகழ்ச்சிக்கு போனா என்னையா காலையில பாக்குறவங்க தான் கேட்கறது இந்த மாதிரி. ஃபுல்லா பிஸியா இருக்கீங்க, ஃபேமிலியோட இருப்பீங்களா? இப்ப நாங்க எங்கடா காட்டுலயா இருப்போம், ஃபேமிலியோட இருப்பீங்களா சார்? ஃபுல்லா பிஸியா என்ன என்ன எப்படி நீங்க எப்படி? அன்னைக்கு ஒருத்தர் கேட்கிறாரு, மாசம் உங்களுக்கு ஒரு 1.5 கோடி வருமாங்கிறாரு. ஆமாக்கா நான் சொன்னேன், விஜய் டிவிக்கே அவ்வளவு வராதுறான்னு. எனக்கு எப்படா வரும், எங்க சேனலுக்கே வரேன். அப்படியா? இப்படி சில பேரு என்ன இப்பெல்லாம் முன்னமா டிவியில பார்க்கவே முடியல. ஆமா சார், சாப்பாட்டுக்கெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைல்ல. நான் என்ன கேட்கறேன், 3 வாரத்துல பிச்சை எடுப்பேன். ஒரு 3 வாரம் டிவியில வரலைன்னாவா உடனே பிச்சைக்காரங்க. நம்ம சொல்றதே அடுத்தவங்களை வாழ்த்துறதுன்னா நம்மளுக்கு சங்கடமா இருக்கு. யார்ட்டையாவது நீங்க நாளையில இருந்து இதை பயன்படுத்தி பாருங்க. யாராவது உங்களை எங்கேயாவது பார்த்து நல்லா இருக்கீங்களான்னு கேட்கிறப்ப ரொம்ப நல்லா இருக்கேன்னு சொல்லுங்க, அவன் 2 நாள் தூங்க மாட்டான். 2 வார்த்தை தான், 2 சொல்லுதான், ரொம்ப நல்லா இருக்கேன். ரொம்ப நல்லா இருக்கானா? சுமாரா இருப்பான்னு நினைச்சனே. பிசினஸ் பண்றானோ? இல்லையே, கவர்மெண்ட் ஜாப்ல தானே இருக்கான். சொல்ல முடியாது, கொண்டாட்டி வச்சு கூட பிசினஸ் பண்ணாலும் பண்ணுவான். ஆனா சாரி பிசினஸா இருக்குமோ தெரியலையே, என்னன்னு தெரியல. ரொம்ப நல்லா இருக்கானே, உற்சாகமா இருக்கானேன்னு நீங்க சொல்லி விட்டு போயிருவீங்க. அவன் அல்லாடுவான் பாருங்க அந்த 2 வார்த்தையை சுமந்துக்கிட்டு. கல்யாணம் ஆனப்ப நான் ஒரு மோதிரம் போட்டிருந்தேன், அமெரிக்கன் டைமண்ட் மோதிரம். என்னைக்குமே போலி வந்து ஒரிஜினலோட அழகா இருக்கும், டைமண்ட் மோதிரத்தோட அது ரொம்ப நல்லா இருக்கும், பல பல பலன்னு இருக்கும். எனக்கு கை கொடுக்குறவன், நான் கையை கொடுத்துட்டு போக வேண்டியதானக்கா. கையை கொடுத்தோன்னே டைமண்டா, நான் எதுவா இருந்தா என்னங்கிறேன். நான் என்ன பண்றது, ஒரிஜினல். 1 வாரம் அவுட் நிம்மதி அவனுக்கு. ரொம்ப காஸ்ட்லி இல்ல? ஆமா, ஒரே ஸ்டோன் 2 வாரம் அவுட். எவ்வளவு இருக்கும்? 2 லட்சமா? ஒரே ஸ்டோன் எப்படி சார் 2 லட்சத்துக்கு கிடைக்கும்? இது கிட்டத்தட்ட ஒரு 7.5 lakhs, ஒரு 7.5 லட்சம். அவனுக்கு 7.5, இனிமேல் முடிஞ்சு போச்சு. நான் பாட்டு ஹாப்பியா போயிடுவேன். நான் என்ன சொல்றேன், நீங்கள் உங்கள் நிம்மதியை அடுத்தவர்கள் சொற்களில் இருந்து தேடினால் ஒருபோதும் உங்களுக்கான நிம்மதி உங்களுக்கு கிடைக்கவே கிடைக்காது. அப்படியே தலைகீழா பாருங்க, நீங்கள் அடுத்தவர்களுக்கான நிம்மதியை உங்கள் சொல்லிலிருந்து கொடுக்கிற பொழுது அவர்களுக்கான நிம்மதியும் போய் சேரும். விதைத்த விதை நல்ல விதையாக இருப்பதால் உங்களுக்கான நிம்மதி குறைவில்லாமல் உங்களை தேடி வந்து கொண்டே இருக்கும். சிம்பிள். வாழ்க்கை அவ்வளவுதான். மகிழ்ச்சியா வாழுங்க, எதை பத்தியும் பெருசா போட்டு குழப்பிக்காதீங்க, அழட்டிக்காதீங்க. அவர் சொன்னாரு, மனிதன் ஒரு குழப்பிக்கிறத பின்னோட எனக்கு மகாத்மா காந்தி நினைவு வருது. ஒருவன் தனக்கு தேவையற்றதை விலைக்கு வாங்கினால் அவன் பணத்தை அவனே திருடுவதற்கு சமம். ஒருவன் தனக்கு தேவையற்றதை விலைக்கு வாங்கினால் அவன் பணத்தை அவனே திருடுவதற்கு சமம்.
இதை படிச்சோன்னே நான் என் பணத்துல எவ்வளவு திருடி இருக்கேன்னு எனக்கு அப்பதான் தெரிஞ்சது. அவ்வளவு தேவையில்லாது. பீரோ முழுக்க சட்டை பேண்ட் இருக்கும், தள்ளுபடின்னு போடுவோம், போய் நிற்போம். இந்த விழுப்புரம் பஸ் ஸ்டாண்ட்ல லைட்டு கீழே 50 ரூபா சட்டை, 50 ரூபா சட்டை. அம்மா சட்டையே தேவைப்படாது, ஆனா சட்டை பண்ணாம அதை பார்த்துக்கிட்டு இருப்போம். யோசிச்சு பாருங்க, தேவையில்லாம எவ்வளவு சேர்த்துட்டு இருக்கோம் நம்ம வாழ்க்கையில. நிம்மதி போச்சா? அழகான நான் என்ன சொல்றேங்க, ஒவ்வொரு சொல்லுவாங்க நாம பயன்படுத்துகிற சொல்லுக்கும் நாம் மதிக்கிற மனிதர்கள் பயன்படுத்துகிற சொல்லுக்கும் எவ்வளவு பெரிய வித்தியாசம் இருக்குன்னு பார்த்தாலே நமக்கு மிகப்பெரிய ஆச்சரியமா இருக்கு வாழ்க்கை. நான் அண்மையில இப்ப நான் வந்து இன்னைக்கு படிச்சுட்டு இருந்த விவேகானந்தரை பத்தி, இந்தியாவில் விவேகானந்தர், தமிழகத்தில் விவேகானந்தர் ஒரு புத்தகம் படிச்சுட்டு இருந்தேன். அதுல அவர் சொன்ன விஷயங்கள் எல்லாம் ஆச்சரியமா இருந்தது. அவர் வந்து மதுரையில இருந்து ராமேஸ்வரத்துக்கு நடைபயணம் போறார். மதுரையில இருந்து ராமேஸ்வரத்துக்கு நடைபயணம் போறார். அதுல எழுதுறாரு, என் நடைபயணத்தில் அடிக்கடி நான் மரணத்தை சந்திப்பேன். என் நடைபயணத்தில் அடிக்கடி நான் மரணத்தை சந்திப்பேன். காரணம் பட்டினி. சுவாமி விவேகானந்தர் சிக்காகோவில் உரையாற்றினாரு. என் இனிய அமெரிக்க சகோதர சகோதரிகளினாரு 2 நிமிஷம் அரங்கமே 6 படிச்சது, கை தட்டுது, அப்புறம் உலகம் முழுக்க அவரை கொண்டாடினான்னு எல்லாம் பேசுறோம்ல. ஆனா விவேகானந்தர் எத்தனை சோதனைகளை கடந்து வந்து அவர் சொல்லல, அவரே சொல்றாரு பாருங்க, என் நடைபயணத்தில் நான் அடிக்கடி மரணத்தை சந்திப்பேன், காரணம் பட்டினி. நான் நாள் கணக்கில் எனக்கு உணவு கிடைக்காமல் போகும். நடந்து நடந்து கால்கள் வேறு ரணமாகி இருக்கும். என்னை அப்படியே கீழே தள்ளும். என்னால் இனி நடக்க முடியாது என்ற நிலையில் ஒரு மரத்தடியினுடைய நிழலில் அமர்வேன். என் உயிர் வற்றி போய் கடைசி துடிப்பில் இருப்பதாக அறிவேன். என்னால் பேச முடியாமல் போகும். நினைப்பதற்கு கூட முடியாமல் ஜீவனற்று போகும். என்ன வார்த்தை பாருங்க, என்ன சொல் பாருங்க. நினைக்கிறதுக்கு கூட முடியாம ஜீவன் இல்லாம இருக்குமா, உடலும் உயிரும். அப்படியும் நினைப்பேன். அதாங்க, அப்படியும் நினைப்பேன். என்ன நினைப்பாரு, எழுதுறாரு, எனக்கு பயமும் கிடையாது, மரணமும் கிடையாது. நான் பிறந்ததும் இல்லை, இறக்கப் போவதும் இல்லை. எனக்கு பசியும் கிடையாது, தாகமும் கிடையாது. நானே அந்த பிரம்மம், நான் அதுதான். இயற்கையே சீறி வந்தாலும் என்னை நசுக்கிவிட முடியாது. இயற்கை என் வேலைக்காரன், இயற்கை என் வேலைக்காரன். மனமே, அவர் சொல்றாரு மனசுக்கு, மனமே உன் பலத்தை நீ காட்டு. எப்ப நாள் கணக்கா நடந்து பட்டினி இருந்து பசியில ஜீவனற்று போயிருக்கிற சமயத்துல விவேகானந்தர் மனசுக்கு கட்டளையிடுறாரு, மனமே நீ உன் பலத்தை காட்டு. நீதான் நீதான் கடவுளுக்கு எல்லாம் கடவுள். மனமே நீதான் கடவுளுக்கு எல்லாம் கடவுள். உன் முழு பலத்தை காட்டு என்று சொல்லியபடி அடுத்த அடியை எடுத்து வைத்து என் பயணத்தை துவங்குவேன் என்று எழுதுகிறார். யோசிச்சு பாருங்க, வாழ்க்கையில நாம சந்திக்கிற பிரச்சனைகளை நாம் எப்படி எடுத்துக்கொள்றோம், அதே அந்த மனிதர் அந்த காலகட்டத்துல வாழ்ந்த வாழ்க்கைய அவர் எப்படி சொல்லியிருக்காருன்னு பார்த்தாலே நமக்கு ஆச்சரியமா இருக்கும். நான் பெரிதும் வியக்கிற நிறைய மனிதர்கள் வரலாறுல ஒரு முக்கியமான ஒரு சம்பவம் இந்த சம்பவம். இங்க இருக்கிற நிறைய பேருக்கு உத்வேகம் தரக்கூடிய சம்பவமா இருக்கும், நிகழ்வா இருக்கும். அதுக்கு பின்னாடி இந்த சம்பவத்துக்கு பின்னாடி நான் ஒரு சில சொற்களை சொல்றேன். அது அதையும் இந்த சம்பவத்தையும் நீங்க நினைச்சுங்க, நானே இணைத்து சொல்றேன் உங்களுக்கு. அருணிமா சின்ஹான்னு ஒரு பொண்ணு. அந்த பொண்ணு வந்து ஒரு வாலிபால் பிளேயர். ஸ்டேட் லெவல்ல, நேஷனல் லெவல்ல உற்சாகமா விளையாடுற ஒரு பிளேயர் அந்த பொண்ணு. அந்த பொண்ணுக்கு விளையாட்டுனா அவ்வளவு பிடிக்கும், குடும்பம்னா அவ்வளவு பிடிக்கும். அப்பா இறந்ததுக்கு அப்புறம் அம்மாட்டு அந்த பொண்ணு வளருது. அந்த பொண்ணு வாழ்க்கையில அடுத்த நிலைக்கு உயரணும்னு சொல்லிட்டு சிஎஸ்எஃப் நுழைவுத் தேர்வுக்காக போகுது. லக்னோல இருந்து டெல்லி போகுது. டெல்லியில நுழைவுத் தேர்வு எழுதணும். பத்தாது எக்ஸ்பிரஸ்ல ஏறுது அந்த பொண்ணு. ட்ரெயின் கிளம்பி கொஞ்சம் தூரம் போன உடனே முரட்டுத்தனமா 4 பேர் ட்ரெயின்ல ஏறி வந்து அருணிமா சின்ஹா போட்டிருக்கிற தங்க சங்கிலியை
பறிக்கிறாங்க, இழுக்கிறாங்க, அந்த செயினை இழுக்கிறாங்க. அவ தரமாட்டேன் அப்படின்னு பிடிச்சுக்கிறா கெட்டியமா. ஏன்னா அந்த சகோதரனுடைய தாய் அன்பாக கொடுத்த ஒரு பரிசு. எங்க அம்மா கொடுத்த செயின் நான் தரமாட்டேன், தங்க சங்கிலியை கெட்டியா பிடிச்சுக்குது. அந்த 4 குண்டர்கள் என்ன பண்றாங்கன்னா சங்கிலி இழுத்து பறித்து அந்த பெண்ணை அனாவசியமா தூக்கி தண்டவாளத்துக்கு வெளியில போடுறாங்க. ஓடுற ரயில்ல தண்டவாளத்துல போய் சுருண்டு விழுகிறாள் அந்த சகோதரி. இந்த ரயில், இந்த தொடர் வண்டி அந்த தொடர் வண்டி நிலையத்திலிருந்து வெளியேறுகிறது. வெளியிலிருந்து வர வண்டி அந்த ட்ரெயின் உள்ள வருது. உள்ள வர ட்ரெயினோட அத்தனை சக்கரங்களும் அருணிமா சின்ஹாவினுடைய இடது காலில் ஏறி இறங்குகிறது. யாருக்கு? ஒரு வாலிபால் பிளேயர், விளையாட்டு தான் கனவு, கைகால் முளைத்த பட்டாம்பூச்சி போல் இருந்த அந்த சகோதரனுடைய கனவை ஒரே ஒரு சம்பவம், ஒரே ஒரு தண்டவாளத்தில் மீது ஏறிய தொடர் வண்டியினுடைய சக்கரங்கள் சிதைத்து போனது. அவளுக்கு என்ன நடந்ததுன்னே தெரியல, மயக்கமடைஞ்சு விழுந்துடுறா. கொஞ்ச நாள் கழிச்சு மருத்துவமனையில கண் விழிக்கிறப்ப தெரியுது தனக்கு ஒரு கால் போயிருச்சுன்னு. இனிமேல் நுழைவுத் தேர்வு எழுத முடியாது, இனிமேல் விளையாட முடியாது, என்ன பண்றதுன்னே தெரியலன்னு ஒரு யோசிக்கிறா. அப்போ ஒரு முடிவு எடுக்கிறாங்க. அருணிமா சின்ஹா அவள் பேசிய வார்த்தைகள், நீங்க சும்மா போய் யூடியூப்ல அருணிமா சின்ஹா டைப் பண்ணி பாருங்க, கூகுள்ல டைப் பண்ணி பாருங்க. அட்டகாசமான வாழ்க்கையை வரலாம். என்னால் எழுந்து கூட நடக்க முடியாது என்று என்னை சுற்றி இருப்பவர்கள் தண்ணீர் வெடித்துக் கொண்டிருந்தார்கள். இனிமேல் இவர்கள் என்ன செய்ய போகிறார் என்று உறவினர்கள் கேள்விகளை கேட்டுக் கொண்டிருந்தார்கள். என் வாழ்க்கை முடிந்துவிட்டது என்று என் தோழிகளே சிலர் பேசிக் கொண்டிருந்தார்கள். ஆனால் நான் முடிவெடுத்தேன், என் வாழ்க்கையில் நடப்பவை அனைத்தும் ஏதோ ஒரு காரணத்தை நோக்கி என்று நான் முடிவெடுத்தேன். எனக்கு ஒரு கால் போனது இழப்பாக நான் ஒருபோதும் கருதவில்லை, அடுத்த வாய்ப்பாக கருதினேன் சொன்ன அருணிமா சின்ஹா 2 ஆண்டுகள் கழித்து 18 மாதங்கள், எது ஆக்சிடென்ட் நடந்து 18 மாச பயிற்சிக்கு அப்புறம் 2 வருஷம் கழிச்சு மே 12ஆம் தேதி 2013 வருடம் எவரெஸ்ட் சிகரத்துடைய உச்சியில் ஏறி கம்பீரமாக நின்றாள் அந்த சகோதரி. முதல் முறையாக மாற்றுத்திறனாளியாக இருக்கிற ஒரு சகோதரி எவரெஸ்ட் சிகரத்தில் ஏறி நின்னால் அருணிமா சின்ஹா. முதல் சாதனை அந்த பெண்ணுக்கு தான், பெருமை அவருக்கு தான். ரொம்ப ஆச்சரியப்பட்ட இந்த சம்பவத்தை படிச்சது. உடைந்த கால் வாழ்க்கையில் முன்னேறவும் எனது இலக்கை அடையவும் நினைவூட்டலாக செயல்பட்டதுன்னு எழுதியிருக்கு அந்த பொண்ணு. என்னோட உடைஞ்ச காலு, காணாம போன காலு, வாழ்க்கையில முன்னேறத்துக்கும் அடுத்தடுத்த இலக்குகளை அடையறதுக்கும் எனக்கு ஒரு நினைவூட்டல், என்ன ரிமைண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கு. டேய் நீ போணும் போணும் போணும். எவரெஸ்ட் மட்டும் இல்ல, உலகத்தில் எதெல்லாம் பெரிய சிகரங்கள் என்று மனிதர்கள் வியக்கிறார்களோ அத்தனை சிகரங்களிலும் ஏறி ஏறி தன்னுடைய சாதனையை பதிவு செய்திருக்கிறார் அருணிமா சின்ஹா. இது விஷயமே இல்லை, அவங்க அம்மா சொன்னதான் விஷயம். அந்த சொற்களினுடைய கூட்டமைவு தான் விஷயமே. அவங்க அம்மா சொன்னாங்க, உன் பயணத்தில் உன்னால் அதை செய்ய முடியாது. இங்க இருக்கிற எல்லாருமே இந்த வாசகத்தை மனசுல வச்சுக்கோங்க. உன் பயணத்தில் உன்னால் அதை செய்ய முடியாது என்று எப்போதாவது நீ உணர்ந்தால் திரும்பி பார்த்து நீ இவ்வளவு தூரம் வந்துவிட்டாய் என்று உன்னை பற்றி நீயே பெருமைப்படு. அதுவே உன்னை அடுத்த கட்டத்திற்கு அழைத்து செல்லும் என் அன்பு மகளே. நேஷனல் ஜியோகிராபிக் சேனல்ல உமன் ஆஃப் இம்பாக்ட் அப்படிங்கிற தொடர்ல அருணிமா சின்ஹாவினுடைய வாழ்க்கை பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. என் அருமை சொந்தங்களே, நீங்கள் துவண்டு விழுகிற பொழுது, நீங்கள் காயப்படுகிற பொழுது, ஏன் நீங்கள் எல்லாவற்றையும் இழந்து நிற்கிற பொழுது, ஏதாவது ஒரு குரல், அந்த குரலின் வழி வருகிற சொல், அந்த சொல் நிரப்பி இருக்கிற நம்பிக்கை, அந்த சொல்லில் நிரம்பி இருக்கிற அன்பு, இழந்ததை மீண்டும் உங்களை அடைய வைக்கும் என்பதில் நம்பிக்கையோடு இருங்கள். அந்த நம்பிக்கை உங்களுக்கு மட்டும் கிடைக்க வேண்டும் என்று நினைக்காதீர்கள். நீங்கள் விரும்புகிற, நீங்கள் நேசிக்கிற, நீங்கள் கொண்டாடுகிற, நீங்கள் பார்க்கிற அத்தனை மனிதர்களும் இதற்கு தகுதியானவர்கள் என்று நம்புங்கள். அவ்வளவுதான். நான் அக்காட்ட ஒரு என்னுடைய தனிப்பட்ட ஒரு விஷயத்தை நான் பகிர்ந்துக்கிட்டேன். அக்கா, இந்த மாதிரி ஒரு நண்பர் மூலமா ஆயிடுச்சுக்கா,
நான் வருத்தத்தோட இருக்கேன்க்கா அப்படின்னு. அக்கா சொன்னாங்க, பரவாயில்ல தம்பி, எல்லாம் சரியாயிடும். அவ்வளவுதானே. என்ன நடந்தது, அதனுடைய முழு பின்புலம் எதுவுமே அக்காவுக்கு தெரியாது. ஆனா தம்பி வருத்தத்துல இருக்கான், ஒண்ணு பதிவு பண்றான். வந்துடலாம் தம்பி, நாம வந்துடலாம். நான் சிவகங்கை புத்தக திருவிழா முடிச்சுட்டு அக்காவுக்கு ஒரு செய்தி அனுப்புறேன். நான் ஏன் வெளியில இருந்தெல்லாம் உதாரணங்கள் எடுக்கணும்? மேடைகளே எனக்கு பிடித்த ஆளுமே, உங்களுக்கு பிடித்த ஆளுமே பர்வீன் அக்கா இருக்கிற பொழுது நான் ஏன் வெளியில் உதாரணங்களை தேட வேண்டும்? சிவகங்கை புத்தக திருவிழா முடிச்சுட்டு நான் அக்காவுக்கு ஒரு குரல் பதிவு அனுப்புறேன். அக்காவோட அலைபேசி, அக்கா இந்த மாதிரி சிவகங்கை புத்தக திருவிழா நல்லா பேசினேன்க்கா, அன்பிற்கும் உண்டோ அடைக்கும் தாழ்னு பேசினேன், ரொம்ப மகிழ்ச்சியா இருந்ததுக்கா. நான் பேச ஆரம்பிக்கிறப்ப கூட்டமே இல்லக்கா, ஒரு 12-15 பேர் தான்க்கா இருந்தாங்க. ஆனா முடியிறப்ப ஆயிரக்கணக்கில் மக்கள் இருந்தாங்கக்கா, ஒரு மகிழ்ச்சியா இருந்ததுக்காங்க. உடனே அக்காட்ட இருந்து வார்த்தை வருது, தம்பி நிச்சயம் இது வரலாறாக மாறும். இவ்வளவுதானே வாழ்க்கை, இவ்வளவுதானே. நான் என்ன சொல்றேன், அக்கா எனக்கு சொன்னதை நான் உங்களுக்கு சொன்னா நீங்க கை தட்டுறீங்கல்ல. நான் என்ன தெரியுமா சொல்றேன், உங்களை சுற்றி இருக்கிற மனிதர்களும் உங்களிடம் இருந்து வருகிற நம்பிக்கை மிகுந்த வார்த்தைகளுக்காக காத்திருக்கிறார்கள், அந்த சொற்களுக்காக காத்திருக்கிறார்கள். உங்களை சுற்றி இருக்கிற மனிதர்களும் அன்பு மிகுந்த வார்த்தைகளுக்காக உங்களை சுற்றி சுற்றி வட்டமிடுகிறார்கள். என் அன்பு சொந்தங்களே, நன்றாக நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், நீங்கள் இதயத்தினுடைய ஆழத்திலிருந்து எடுத்து பேசுகிற ஒரு சொல் நிச்சயம் ஒரு மாபெரும் தன்னம்பிக்கையை கொடுக்கிற சொல்லாக மாறும் என்பதில் எள்ளளவும் ஐயமில்லை. நல்ல சொற்களை பேசுங்கள். எதிர்ப்படுகிற அத்தனை பேரிடமும் அன்பை பரிமாறுங்கள். எதிர்ப்படுகிற அத்தனை மனிதர்களுக்கும் புன்னகையை பரிசாக கொடுங்கள். பேசிய பழைய வார்த்தைகளை மனதிலே போட்டு புதைத்து வைத்து உங்கள் இதயத்தை சொற்களுக்கான சமாதியாக மாற்றிவிடாதீர்கள். பேசிய பழைய சொற்களை உங்கள் இதயத்தில் போட்டு புதைத்து வைத்து உங்கள் இதயத்தை சொற்களுக்கான, காயம் மிகுந்த சொற்களுக்கான சமாதியாக மாற்றிவிடாதீர்கள். மாறாக யார் அன்பான சொற்களை எல்லாம் பேசுகிறார்களோ அந்த சொற்களை எல்லாம் உங்கள் இதயம் என்னும் பூந்தொட்டியில் உரமாக பதியமிட்டு அதிலிருந்து பூக்கிற அன்பு பூக்களை எல்லாம் நீங்கள் சந்திக்கிற உங்கள் கண்களுக்கு எதிர்ப்படுகிற மனிதர்களுக்கெல்லாம் அந்த அன்பினும் சொற்கள் நிறைந்த பூவை பரிசாக கொடுங்கள். நாம் வாழ்வது ஒரு முறை. முடிந்தவரை அன்போடு பேசுவோம். முடிந்தவரை நாம் பயன்படுத்துகிற சொல் வெல்லும் சொல்லாக மாற வேண்டும் என்றால் அது அடுத்தவர்களை நேசிக்க தகுந்த சொல்லாக இருக்க வேண்டும். இந்த நேரத்தில் இப்படி ஒரு அருமையான வாய்ப்பை எனக்கு அமைத்து கொடுத்த மாவட்ட நிர்வாகத்திற்கும், மிகப்பெரிய கூட்டமாக வந்து அமர்ந்து கேட்டுக்கொண்டிருக்கிற என் இதயம் நிறைந்த விழுப்புரம் மக்களுக்கும், என் இதயம் நிறைந்த நன்றிகளை சொல்லி உங்கள் அத்தனை பேருக்கும் ஒரு வேண்டுகோள், கேட்பதும் கைத்தட்டுவதும் நல்ல விஷயங்களை உங்கள் மனதில் எடுத்து போவது மட்டும் புத்தக திருவிழாவுடைய பணி அல்ல. இங்கே வந்திருக்கிற ஒவ்வொரு குடும்பமும் ஒரு குழந்தையோடு வந்தால் நீங்கள் 2 குழந்தைகளோடு போக வேண்டும். பயப்படாதீங்க, புத்தகத்தை சொன்னேன். நான் ஏற்கனவே சொன்ன பேச்சுல குழந்தைகள் தான் நமக்கு கற்றுத்தருகிறார்கள், புத்தகங்கள் தான் நமக்கு கற்றுத்தரும். படிக்க படிக்க புத்தகம் பெரிதாக தெரியும், நான் என்கிற உருவம் சிறிதாக தெரியும். வாசிக்க வாசிக்க நேசிக்க துவங்குவீர்கள். தமிழ் என்கிற அற்புதமான மொழி அந்த வேலையை சிறப்பாக செய்யும். ஏன்னா நம்ம மொழி தருகிற இன்பம் அந்த மாதிரி. ஒரே ஒரு விஷயம், கலைஞர் அவர்கள் சொன்னது, 1953 வருஷம் கள்ளக்குடி போராட்டத்தில் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்ட பொழுது கலைஞர் எழுதியது, தமிழே 2000 ஆண்டின் முன்னே இலக்கியம் இலக்கணம் கண்ட மொழியே, உன்னை உளம் கவர் ஓவியமே, உற்சாக காவியமே, ஓடை நறுமலரே, ஒளி உமிழ் புது நிலவே, அன்பே அமுதே உயிரே இன்பமே, இனிய தென்றலே பனியே கனியே பசுந்தோகை மயிலே, பழரச சுவையே பாலே தேனே பலா சுளையே பத்தரை மாற்று தங்கமே முத்தே மரகத மணியே என்று பல வார்த்தைகளில்
அழைத்தாலும் வராத இன்பம் தமிழே, உன்னை தமிழ் என்று அழைப்பதில் மட்டும்தான் வருகிறதடி பெண்ணே கண்ணே என்று சொன்னார். நம் மொழி அத்தகைய மொழி. இந்த மண்ணில் பிறந்த எழுத்தாளர்கள் மாதிரி உலகில் வேறு ஏதாவது ஒரு மொழியில் எழுத்தாளர்கள் பிறந்திருந்தால் அந்த எழுத்தாளர்களை அந்த நாடுகள் கொண்டாடி தீர்த்திருக்கும். என் அன்பு சொந்தங்களே, நிறைய வாசியுங்கள், புத்தகத்திற்காக பணத்தை சேமியுங்கள். நீங்கள் புத்தகத்தை வாங்குவது ஒருபோதும் செலவல்ல, அது உங்கள் தலைமுறைக்கான வரவு. வாய்ப்பிற்கு நன்றி, வணக்கம்.